ஆயில் இந்தியா நிறுவனத்துல வெளியா இருக்கிற அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் மற்றும் வயது வரம்பு உள்ளிட்ட தகவல்களை இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்ம அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. ஆயில் இந்தியா நிறுவனத்துல அலுவலக உதவியாளர் பணிக்கான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 2025 அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. இந்த பணிக்கான சம்பள விவரங்கள் பார்த்தீங்கன்னா 26,600 இருந்து 90,000 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணிக்கான காலி பணியிடங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 காலி பணியிடங்கள் இருக்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th +2 முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி டிப்ளமா இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் COA கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக MS வேர்ட், MS எக்ஸல், MS பவர் பாயிண்ட் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கு 30 வயசுக்குள்ள இருக்கணும். SC பிரிவினருக்கு 35 வயசுக்குள்ள இருக்கணும். ST பிரிவினருக்கு 30 வயசுக்குள்ள இருக்கணும். OBC பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 33 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணிக்கான தேர்வு செய்கிற முறை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸில் ஆன்லைன் மூலமாக எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா 20% கேள்விகள் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. ரீசனிங், அரித்மெட்டிக் அண்ட் நியூமரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 20% கொஷின்ஸ் கேட்குறாங்க. ரிலவெண்ட் டெக்னிக்கல் நாலேஜுக்கு பார்த்தீங்கன்னா 60% கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100% கொஷின்ஸ் நம்மளுக்கு கவர் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸில் எக்ஸாமினேஷனுக்கு நடத்துறதா சொல்லியிருக்காங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது, அதாவது நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் நடத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டோடைய PDF காப்பி நம்ம அப்லோட் பண்ணோம். 10th +2 மார்க் ஷீட்ஸ் தான் இருந்தால். அதுக்கப்புறம் டிப்ளமா இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். கேஸ்ட் சர்டிஃபிகேட் OBC, SC, ST பிரிவினருக்கான அந்த OBC சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. EWS கேட்டகரியில் இருந்தீங்கன்னா, அதாவது எக்கனாமி வீக்கர் செக்ஷன் கேட்டகரினா அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் அதோடைய சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசென்ட்டாக எங்கேயாவது கவர்மெண்ட் நிறுவனங்களில், அரசு நிறுவனங்களில் வேலை செஞ்சீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கான அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியாவுடைய கேரியர் பக்கத்துக்கு நம்ம போயிட்டு அதுக்கான லிங்க் கீழே நான் தரேன். oilindia.com முகவரியில் கேரியர்ஸ்ன்ற பக்கத்துக்கு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 8/8/2025 8/9/2025 இந்த பணிக்கு நம்ம அப்ளை பண்ணோம். சரி, இந்த பணிக்கான விண்ணப்ப கட்டணம் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். 200 ரூபாய் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணமாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதே நீங்கள் SC, ST, EWS அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் இந்த பணிக்கான தேர்வு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பணிக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/9/2025 நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த பணிக்கு அப்ளை பண்ணணும். ஸோ 10th +2 அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தா, அதுக்கப்புறம் டிப்ளமாவும் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பணிக்கு மறக்காமல் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.